ஸ்வரசக்தி. இன்றைக்கி நம்ம 10வது தமிழ் பாடம் எப்படி எளிமையாக மதிப்பெண் பெறலான்றது பார்க்கலாம். வினா எண் பாருங்கள், 1லேருந்து 15 வரைக்கும் பலவுள் தெரிக வினாக்கள் கொடுப்பாங்க. அது 15 மார்க்கு. நீங்கள் புக் பேக்கில் இருக்க பலவுள் தெரிக ஃபுல்லாக முடிச்சிருங்க. 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். 41வது கேள்வி படிவம் நிரப்புதல். ஒரு படிவம் கொடுத்துருவாங்க, அது என்னென்ன கேட்டிருக்கோம் நீங்கள் நிரப்புனா போதும். அது பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுக்கலாம். 30வது பாருங்கள், உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தருதல். ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, நீங்கள் படித்து பார்த்து இந்த கேள்வி கீழே வினாக்கள் இருக்கும், அதுக்கு விடை தந்தீங்கன்னா அதுக்கு 3 மார்க்கு. அந்த விடையும் அந்த உரை பத்தியில் தான் இருக்கும். 17வது விடைக்கேற்ற வினா அமைத்தல். ஒரு விடை கொடுத்துருவாங்க, அதுக்கு வினா நீங்கள் அமைக்கணும். வினா அமைச்சிங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. 22லேருந்து 28க்குள்ளே கலை சொற்கள் கேட்பாங்க, அதுக்கு 2 மார்க் வரும். 22லேருந்து 28க்குள்ளே பகுப்பத உறுப்பிலக்கணம். ஒரு வேர்டை கொடுத்துருவாங்க, அந்த வேர்டு நீங்கள் பிரித்து எழுதி அதை பகுதி விகுதி இடைநிலை என்னன்றதை எழுதணும், அதுக்கு 2 மார்க்கு. 42வது பாருங்கள், மொழிபெயர்த்தல். இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுவும் 5 மார்க்கு. 40வது படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுதல். அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கவினுரையில் எழுதணும். அது புக்கில் இருக்குது பாருங்கள், புக்கில் இருக்கிறது படித்தாலே போதும், 5 மார்க் இதில் வரும். 39 கடிதம் எழுதுதல். ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, என்ன கடிதம் நீங்கள் அது கடிதம் எழுதணும், அதுக்கு 5 மார்க்கு. 45 பொது கட்டுரை எழுதுதல். ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, டாபிக் கொடுத்தது தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பொது கட்டுரை அதுக்கு எழுதணும். 35லேருந்து 37க்குள்ளே அலக்கீடு வாய்ப்பாடு தருதல் ஒரு கேள்வி வரும், அதுக்கு 3 மார்க்கு. அலக்கீடு வாய்ப்பாடு தருதல் ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு அது எப்படி ஈஸியாக படிக்கணுன்றது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இதுக்கெலாம் நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், நீங்கள் இதை படிக்கணும் மனப்பாடம் பண்ணுற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் 55 மார்க் உங்களால் எடுக்க முடியும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 21வது திருக்குறள் கேட்பாங்க, மனப்பாட பகுதி, அது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 34வது மனப்பாட பாட்டு, திருக்குறள் எல்லாம் மற்ற மனப்பாட பாட்டு இருக்கு இல்லையா, அது கேட்பாங்க, அதுக்கு 3 மார்க்கு. 16லேருந்து 28க்குள்ளே 2 மதிப்பெண் வினாக்கள், அதில் 10 மார்க்கு. 29லேருந்து 37 வரைக்கும் 3 மதிப்பெண் வினாக்கள், 9 மார்க்கு. 38வது 5 மதிப்பெண் வினாக்கள், இது 5 மார்க்கு. 43, 44 8 மதிப்பெண் வினாக்கள், இது 16 மார்க்கு. இது மட்டும் 45 மார்க்கு. நீங்கள் இதுக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், 55 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். இது ப்ராக்டிஸ் ப்ளஸ் இதை நீங்கள் படித்தாகணும். படிச்சிங்கன்னா 45 மார்க் எடுக்க முடியும். டோட்டலாக இதில் பாருங்கள் 100 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். Thank you.